இது 2.5 ஆண்டுகளா அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால். வரும்போது சேகர் பாபு அவர்களோட ஒரு பேட்டி படித்தேன். ஏதோ மியூசிக்கல் சேரில் பிஜேபியில் தலைவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு. மியூசிக்கல் சேரில் உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், யார் வேணாலும். ஏன்னா அது மாதிரி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலையை நீக்குனாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்கள் கட்சியில் உட்கட்சி தேர்தல் வரும், அதில் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆக அப்படிப்பட்ட உட்கட்சி தேர்தல் வந்த பிறகு தான் தலைவர் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் மியூசிக்கல் சேரில் கூட எங்கள் கட்சியில் 14 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள். இதில் யாருக்கு வேணாலும் மியூசிக் சேரில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற மியூசிக்கல் சேரில் அது கலைஞர், அப்புறம் அண்ணன் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் என்ன நிதியோ அவங்களுக்கு மட்டும்தான் மியூசிக்கல் சேரில் உட்கார இடம் கிடைக்கும். எங்கள் அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் கிண்டல் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் ஏடிஎம்கேலேருந்து வந்து மியூசிக்கல் சேரில் உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு இவ்வளோ பேசுகிறீங்க. ஆனால் ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.